ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து KFC சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். KFC சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ½ அன் ஹவர் முன்னாடி வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஊற வைக்கணும். மேரினேட் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ் போடணுங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நான் போன்லெஸ் கிடைக்கல, மோஸ்ட்டாக ஓரளவுக்கு எலும்பு இல்லாததாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, உப்பு, கரம் மசாலா, பெப்பர், மிளகாய்த்தூள், ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 எக்ஸ். 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கனுக்கு வந்து 3 எக்கு போட்டால் போதும். இப்போ போடலாம். எக்ஸ் போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். எக்ஸ் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்த வேணாம், கம்மியாக இருந்தாலே போதும். இது வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது அதிகமாக இருக்கிற மாதிரி. உப்பு, இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இதில் செகண்ட் கோட்டிங் கொடுப்போம். செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது அதுலேயும் உப்பு ஆட் பண்ணுவோம். அடுத்து மிளகாய்த்தூளும் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது KFC சிக்கன். அப்புறம் மிளகுத்தூளும் கொஞ்சம் கம்மியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது அப்படியே ஒரு ½ அன் ஹவர், மினிமம் ½ அன் ஹவர், 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாலும் ஓகே தான். ½ அன் ஹவர் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கோட்டிங் கொடுக்கறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்கு இப்போ என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து அதை வந்து இதில் வந்து பரட்டி தான் எண்ணெயில் போட போகிறோம். அதுக்காக 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு ஓட்ஸ் வந்து அப்படியே முழுசாக போட்டாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து இது சின்ன பீஸாக இருக்கிறனால. இதே லெக் பீஸாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஓட்ஸே போட்டுடலாம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு மைதா எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு, அதில் பாதி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மட்டும், அப்புறம் பெப்பர் பவுடர் இதுலேயும் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது எண்ணெயை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிடலாம். நல்லா நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்க்க சிக்கன் எடுத்து கொஞ்சம் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து இப்போ நான் லைட்டாக ஸ்விம் பண்ணிக்கிறேன், ஏன்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. ஸ்விம் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து போடுறதுக்கு முன்னாடி இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போடுங்க. பாருங்கள், நல்லா கோட்டிங் அழகாக வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, KFC சிக்கன் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மெதுவாக மிதமான சூட்டில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே KFC சிக்கன் கலரில் வந்துடுச்சு. இதை எடுத்து இதை போட்டுடலாம்.
பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா KFC சிக்கன் செமையாக இருக்கா. க்ளீனிங் பண்ணியிருக்கேன். அது வந்து டொமேட்டோ சாஸ் தான். பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெளியில் இருக்கிற கோட்டிங் வந்து கிறிஸ்பாக இருக்குது. உள்ள பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சிம்மில் வேக வச்சதுனால. சாப்பிட்டு பார்ப்பேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. KFC சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. டேஸ்ட் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ முக்கால்வாசி செஞ்சாச்சு பாருங்கள். KFC சிக்கன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா வந்து 1 வீக் ஒன்ஸ் போடுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.